குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங்ப்பா. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரப்போகுது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான நாள்ப்பா. ஏன்னா இன்னைக்கு மே 6ஆம் தேதி காலை 9:30 வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக ரிசல்ட் வெளியாக போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்று எந்தெந்த மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாசிங் பர்சன்டேஜை முதலிடம் பிடிக்குது, மாணவர்கள் எத்தனை சதவீதம் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, மாணவிகள் எத்தனை சதவீதம் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த எல்லா தகவலும் இந்த வருஷம் வரப்போகுதுப்பா. கடந்த ஆண்டை போலவே வந்து வரப்போதா இல்லை மாற்றங்கள் இருக்கான்றதும் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாவட்டம் பாசிங் பர்சன்டேஜில் முதலிடம் பிடிக்க போகுதுன்றதை நம்ம பார்க்கணும். எப்பவும் போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாமக்கல், கோயம்புத்தூர், ஸோ அந்த மாதிரியான ஸ்டேட்டில் தான் வரும். ஸோ இந்த வாட்டி மாறுதா இல்லை அதே மாதிரி வருதான்னு பார்ப்போம்ப்பா. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ மாணவர்கள் மாணவிகளோட தேர்ச்சி சதவீதம் இருக்குது. பொதுவாக எல்லா ஆண்டுமே வந்து பார்த்தா மாணவிகளோட தேர்ச்சி சதவீதம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கம்மியாக மாணவர்கள் இருக்கும். ஸோ இந்த ஆண்டு மாறுதான்றதையும் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி எவ்வளோ பேர் தூங்கலைன்றது தெரியல. ஸோ நேற்றுலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்க. ஸோ தூங்கியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ காலையில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கன்ட்ருப்பாங்க ரிசல்ட்டுக்காக. சாப்பிடக்கூட மாட்டேன், நான் ரிசல்ட்டை பார்த்துட்டே சாப்பிட்டுக்கிறேன்ற மாதிரி கூட சிலர் இருப்பாங்க. ஸோ வரி பண்ணாதீங்க, ஹாப்பியாக ரிலாக்ஸாக போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுங்க. நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு ரிசல்ட்டை பாருங்கள், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ரிசல்ட்டு நல்லபடி தான் வரும். ஏன் சொல்கிறேன்னா ஆல்ரெடி பேப்பர் கரெக்ஷனில் ஈஸியாக தான் டிக் பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஓகேங்களா? 1-2 பேப்பர் கடமைக்குன்னு எழுதினவங்க தான் பாஸ் ஆக மாட்டிங்களே தவிர ஓரளவுக்கு முயற்சி பண்ணி எழுதின மாணவர்கள் எல்லாருமே பாஸ் ஆகிப்பா. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. நம்மளோட ஃபஸ்ட்டு எய்மே என்ன இருக்கணும்னா பாஸ் ஆகிடணும். ரெண்டாவது தான் நம்ம அதிகமாக மார்க் எடுக்கணும் இல்லைன்னு யோசிக்கணும். ஏன்னா சப்போஸ் ஃபெயில் ஆகிட்டோம் நம்ம திரும்ப ஃபஸ்ட்லேருந்து படிக்கணும்ப்பா, தேவையில்லாத தலைவலி வேலை. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பாஸ் ஆகிடுவீங்க. ஓரளவுக்கு எழுதிட்டு பாஸ் ஆக நினைக்கிற எல்லாருமே பாஸ் ஆகிடுவீங்க. பேப்பர் கரெக்ஷன் நல்லா போயிடுச்சு. இன்னும் 1.5 மணி நேரத்தில் இப்போ ஷார்ப்பாக 8 மணி ஆகுதுப்பா. ஓகேங்களா? ஸோ 9:30 ரிசல்ட் வந்துடும். உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்துக்கலாம். நெட்டில் போட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த 9:30 மணிக்கு வந்து நீங்கள் போடும்போது ரிசல்ட் வர கொஞ்சம் இதுவாகும். ஏன்னா எல்லோரும் ஒரே நேரத்தில் செக் பண்ணுற சர்வர் கொஞ்சம் டவுனாக இருக்கும். அப்படி வரலன்னா கொஞ்சம் டைம் விட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்கப்பா.